subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு வருமே தியாக பலி, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தொல்லமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். இனியும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களிடையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்று வாழும் இல்லாமலே இறைவன் துறவும் அடைத்து தலைவராபது பேர் நாடு உமது இல்லத்து மீது ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசும் அன்பு தீமூட்டவும் வரம் அளித்தீரே. அவருடைய பரிந்துரையலாங்கள் அவரை போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்று வாழருள் புரிவீராக. உமோடு நோயாவியாரின் சேப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வசனங்கள் 23 28 முடிய. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன்.
நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பே, நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனந்தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். Alleluia, 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 Alleluia. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஊமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களையும் அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலிடம் தயாராகி உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்போது அரசு சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்று அழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசு விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடித்து நின்றான். அப்போது அரசு பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே இருளில் தள்ளுங்கள்,
அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கே. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்முடைய இல்லங்களிலே ஒரு நிகழ்ச்சி என்று ஏற்பாடு செய்கின்ற பொழுது அது திருமண நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம். நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு அந்த விழாவை நாம் எடுத்து கொண்டாடி கொண்டிருப்போம். இன்னும் குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சுற்றத்தார்கள் உறவினர்கள் எல்லோரும் நினைச்சுவாங்க அன்னைக்கு நம்மோடு இணைந்து வந்து அந்த விழாக்களை கொண்டாடுவது வழக்கமாக வைத்திருப்பார்கள். இன்னொன்று, ஒரு விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் அதற்கு நாம் எதிர்பார்ப்பது இரண்டு தான். அன்று வருகின்றவர்கள் அனைவருமே வயிறாரவும் மனதாரவும் உண்டு செல்ல வேண்டும் என்றும் அனைவரும் மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் என்று நாம் எண்ணுவது வழக்கம். அதே போல்தான் இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கின்ற பொழுது நற்செய்தி வாசகத்திலுமே திருமண விருந்துக்கு அனைத்துமே ஏற்பாடு செய்யப்படுகின்றது. உணவு தயார் நிலையில் இருக்கின்றது, அழைக்க பெற்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றன, அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. ஆனால் யாரும் வரவில்லை. ஏன் என்று சொல்கின்ற பொழுது அங்கே ஒவ்வொருவருமே ஒவ்வொரு காரணங்களை சொல்லிக்கொண்டு அந்த விருந்துக்கு வருவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கின்றார்கள். இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது சிலர் அனுப்பப்பட்ட பணியாளர்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள், அவர்களை இழிவுபடுத்துகின்றார்கள், கொலை செய்கின்றார்கள். இந்த அளவுக்கு அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலைக்கு அவர்கள் செல்கின்றார்கள் என்றால் அந்த திருமண வீட்டாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் அதற்கு தகுதியற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். இதனில் இருக்கின்ற பொழுதுதான் அரசன் செய்கின்றார், அப்படியே அவங்க திருவோரில் காணப்படுகின்ற அனைவருமே அழைத்து மாறுங்கள். ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை, எனவே மற்றவர்களுக்கும் இந்த உணவை கொடுப்போம் என்று ஒடுக்கப்பட்டவர்கள், சாலையோரத்து நின்று கொண்டிருந்தவர்கள், யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் இருந்த ஒவ்வொருவருமே அவர் செய்தார்கள், அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு அனைத்துமே தயார் நிலையில் இருக்கின்றது. இங்கே நாம் பார்க்கின்றோம், ஒருவர் மட்டும் அங்கே திருமண ஆடையின் நிற்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அவருக்கு எதிராக அந்த அரசருடைய சினமானது ஓங்கி நிற்கின்றது. அன்புக்குரியவர்களே, இங்கே நமக்கு ஒரு கேள்வி எழலாம். சும்மா நின்றவரை கூட்டி கொண்டு வந்துட்டு அவருக்கு நாம் தண்டனை கொடுக்கின்றாரே, இவர் எப்படிப்பட்ட அரசராக இருக்க முடியும் என்று. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்றோம், பொதுவாக யூத சமூகத்திலே திருமண விருந்து என்று ஏற்பாடு செய்கின்ற பொழுது அந்த இல்லத்தின் நுழைவாயிலே திருமணத்திற்கான ஆடைகள் வைக்கப்பட்டு இருக்கும். அந்த ஆடை கூட எடுத்து போடுவதற்கு மனமில்லாமல் சோம்பேறியாக இருந்த அந்த ஒரு நபரை பார்த்து அந்த அரசர் கோபப்படுகின்றார். அவருக்கு எதிராக தண்டனையானது கொடுக்கப்படுகிறது. சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையோடு இதை ஒற்றித்து பார்க்க வேண்டும். இந்த உவமை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றன? இந்த நற்செய்தி பகுதி நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து கொண்டே இருக்கின்றார். பல நலன்களை தருகின்றார், பல்வேறு கொடைகளை கொடுக்கின்றார், கொடுத்து நம்மை அழைக்கின்றார். என்னுடைய விருந்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள் என்று அவர் அழைக்கின்றார். அந்த விருந்தில் நாம் பங்கு கொள்கின்றோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த விருந்து என்னது? அதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றப்படுகின்றது திருப்பலி. திருப்பலி என்பது ஒரு விருந்தின் பலியாக, ஆண்டவரை நமக்கு விருந்தாக வருகின்ற பலியாகவே இருக்கின்றன. ஆண்டவர், நான் உங்களுக்குள் வருகிறேன், எனவே நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற ஆண்டவரை காண்பதற்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த உணவு, அதாவது தானே உணவாக வருகின்ற பலிக்கும் நாம் வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்றாம் எண்ணி பார்க்க வேண்டும். கொஞ்சம் இந்த காலச்சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா யதார்த்த வழியில் பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு வருவருடைய எண்ணிக்கையானது குறைந்து கொண்டே வருகின்றது. இன்னும் குறிப்பாக ஆலயத்திற்கு வருவது என்பது அவர்களுக்கு இன்னொரு காரியமாக, அது ஒரு கடமை போன்றவர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் இது நமக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. பல இடங்களில் திருப்பலியாக நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அவர்கள் கடினப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது நமக்கு அழகான ஒரு ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் நற்கருணை வடிவில் இருக்கின்ற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் வந்து என்னை உண்ணுங்கள் என்று அழைக்கின்ற அந்த விருந்துக்கு நான் வருவதற்கு தயாராக இல்லை என்றால் நான் எந்த அளவுக்கு கடவுளுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கின்றேன்? கடவுளின் அழைக்கின்றால் அந்த அழைப்பை ஏற்று நாம் வருவதற்கு தயாராக இல்லை என்றால் கண்டிப்பாக கடவுள் நம்மிடமும் கேள்வி கேட்பார்.
எதற்காக வரவில்லை என்று. இன்னும் குறிப்பாக இருக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை கடந்திருநாளாக இருக்கின்றது. அந்த நாட்களில் மிகப்பெரிய கொண்டாட்டமாக திருப்பலி கொண்டாட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அதற்கு நாம் வருகின்றோமா என்னை எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அன்று நாம் கேட்கின்ற ஒரே கேள்வி, இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃபாதர் லீவு, இன்றைக்கி நாங்கள் வரணுமா என்ற ஒரு கேள்வி நம்ம நிச்சயம் கேட்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கென்று ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கின்றார் திருமண விருந்துக்கு, ஒவ்வொரு நாளும் விழாவுக்கு அழைக்கின்றார். விழாவுக்கு அழைக்கின்ற ஆண்டவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே திருமண ஆடை அணியாத ஒரு நபர் அதை நம்முடைய யதார்த்த வழியில் நாம் பொருத்தி பார்க்கின்ற பொழுது அந்த மாற்றங்கள் விரும்பாத நபர்கள் எப்படி இருப்பார்கள்? அதற்கு அமைதியான முறையில் அதற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அந்த நபர்களை இன்னும் கண்டுகொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எப்பொழுது கண்டுகொள்ள முடியும்? இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற பொழுது, இறைவனோடைய வாழ்வில் நாம் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் அதை நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதை நாம் இதன் வழியாக பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களை சற்று எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை கடவுளை நாடி தேடி சென்றிருக்கின்றோம். அவர் தருகின்ற அந்த விருந்து எல்லாம் எந்த முறையில் நல்லது தயாரிப்போடு நாம் பங்கெடுத்திருக்கின்றோமா? ஆண்டவரின் அழைக்கின்றார், அந்த அழைப்பில் நான் பங்கு பெற்று இந்த விருந்தின் மூலமாக நான் பல நலன்களையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு கொடுப்பேன் என்ற எண்ணத்தோடு நாம் வருகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் கடவுள் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார், விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கு சென்றால்தான் அவரை நாம் உட்கொள்ள முடியும், அங்கே சென்றால்தான் நாம் அழைப்பை பெற முடியும், அங்கே சென்றால்தான் நாம் வல்லமையை பெற முடியும், அங்கே சென்றால்தான் நான் உண்மையிலேயே என்னுடைய பணியிலும் சரி என்னுடைய வாழ்விலும் சரி உத்வேகமாகவும் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும், என்னுள் இருக்க வேண்டும். எனவே அதற்கு அருளை வேண்டி தொடர்ந்து இந்த வழியில் நாம் மன்றாடுவோம். தருவே நிறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெல்லும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவே நிறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, என்ன தருவே நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகள், என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையில் பயதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை சொல்லிலும் செயலும் ஆண்புற்ற துறவும் அடுத்து தலைவரான பெர்னாடு உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடு நிலவ அயராது உழைத்தாரே. அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக கிடைக்கும் ஒற்றுமை அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாய் ஏற்றல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை மேலும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமலே இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் முதுவியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் சொல்கின்றீர். புத்துலகில் கிடைக்கிருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலை பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களுமே புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். பின்னகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ள கிழமைக்கை எழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுதிவனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மங்களும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்திலியோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா துறையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தும் எதிர்நோக்குடன் துயில் குழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்துள்ள அனைவரையும் இறக்கு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்ணை தாயானது மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித பெர்னார்டு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மகுந்தவராகியிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் எவள் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கமாக ஒரே குடும்பமாக இணைந்து சொல்வோம். விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை எப்போதும் விடுதலையை பெற்று யாதொரு கலக்கம் சலமாயிருப்பமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் என்பதற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கும் அழிந்தீரை. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் முதிரவை நம்பிக்கை மட்டுமைக்க நோக்கி பார்த்து முதிரவுலத்துக்கு இருப்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக விருந்தாக நமக்காக காத்திருக்கக்கூடிய அன்பு தெய்வம். எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு தவறான எண்ணங்களும் தவறான போக்குகளுக்கும் செல்லாமல், எந்த ஒரு சூழலிலும் சாக்குப்போக்கு சொல்லாமல் அப்படி விருந்தில் நாம் பங்கு கொள்வதற்கான அழைப்பை கொடுத்து நமக்காக காத்திருக்கின்ற அன்பு ஆண்டவர். இப்படி விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ளோம் ஒவ்வொருவருமே பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் உன் வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்று வாழும் இல்லாமல் இறையும் புனித பெர்னாடின் விழாவில் நாங்கள் கொண்டை திருவுணர்வு எங்களிடம் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினால் பயிற்சியும் பெற்று மனிதரான வார்த்தை மீது கொண்ட அன்பாள் ஆட்கொள்ளப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வெள்ளை இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் நிறைவாக சீரழிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ இறைவனின் அழைப்பை பெற்று அவர்தில் விருந்தில் பங்கு கொண்டு வல்லமை ஆற்றலும் பெற்ற மக்களாக வாழ சென்று வருவோம். திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் தாயே, உம்மை பாடாத நாவில்லையே. மரியே, நீயும் வரவே உம்மை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உம்மை ஆடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உம்மை தேடாத நாளில்லையே. அந்த மேலோக மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோக
எங்கள் தாயே உம்மை பாடாத நாவில்லையே. அரியே நீயும் வரவே உம்மை தேடாத நாவில்லையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.